காலையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு சத்தான சாப்பாடு தான் நான் நடக்கிறதா நான் வேண்டிக்கொண்டா இருக்கிறதா சமைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நான் அவர் அப்படி சொல்லும்போதாக நான் கோயிக்கிறதா என்ன நேற்று மிரக்கறி சாப்பிட்டுனா இன்னைக்கு சரியான இந்த தொண்டை நோவு நெஞ்சு நோவாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எனக்கு காலையிலேயே மருந்து வேண்டி கொடுத்து ஆறு நாள் என்னண்ணே பெரிய மீன் தான் இந்த கம்ப்யூட்டர் போடுறது குழம்புக்கு தூளை குறைச்சி போட்டிருப்பேன் முட்டை குழம்பு எல்லாம் ரெடி இப்ப 2 மீனை நல்லா இருக்குமியா சாப்பாடு சூப்பரா இருக்குமா குழம்பு நல்லா இருக்கு வெத்தில தாம்பலம் இது வந்து வீட்டில் வச்சிருந்தா ஒரு சீரகி வீட்டுக்கு காணாது காலையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு சத்தான சாப்பாடு தான் நான் வந்து தாளிச்ச கவுப்பியெல்லாம் நல்லா பழமாக அவிச்சாச்சு வெல்கம் டு ஜெலி பிளாக். நான் உங்கள் சார் மங்கடிக்கன்னு சொன்னால் இந்த கிச்சனுக்காக தான் நிற்கிறேன். ஸோ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குக்கிங் கார்டு தான் போட போகிறேன். இப்போல்லாம் சுபாஷ் சரியான பிஸி. அதாவது இன்றைக்கு மாலையில் வந்து இந்த கேட் கண்டிப்பாக கொடுக்கவே வேணும். அப்போ அதனாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்காலையும் வந்து நல்ல வேலை திட்டம் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ நான் இன்றைக்கு சமையலுக்கு எல்லாமே காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு தானிய வகை சாப்பாடு கவுப்பி எல்லாம் வச்சு கொடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா சரியா 10 மணி நேரத்துக்கு நாங்கள் சமைக்க போயிருக்கோம். சுவாஸ்டர் அப்படி என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சேரும் புற நினைக்காதேங்கோ இன்றைக்கும் நான் வெளியில் போகலாது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு மாலை நேரத்தில் வந்து கேட்டெல்லாம் மட்டும் சொல்லிட்டேன் 3 மணி அளவில். அப்போ கண்டிப்பாக கொடுத்து ஆக வேணும். அப்போ வெளியில் போகலாது மிரக்கிறதா நான் வேண்டிக்கொண்டா இருக்கிறதா சமைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நான் அவர் அப்படி சொல்லும்போதாக நான் கோயிக்கிறதா என்ன நேற்று மிரக்கறி சாப்பிட்டுனா இன்றைக்கு மிரக்கறியா வாயெல்லாம் செத்து போடுறது அப்படின்னுலாம் நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் என்ன நடக்கும்? சண்டை நடக்கும். சண்டை நடந்தால் என்ன நடக்கும்? சமைக்காமல் இருப்போம். சமைக்காமல் இருந்தால் என்ன நடக்கும்? பீர்கள் பட்டினியாக இருப்பேன் வேணாஸ்டி. அப்போ வேலை செய்கிறாங்களும் பட்டினியாக இருக்கும். அப்போ அதையெல்லாம் புரிஞ்சு கொண்டு நானும் சரி ஓகே இன்னைக்குமே அந்த சுச்சுவேஷன் வந்து அப்படித்தான் வழியில் போயிடாத அளவுக்கு வேலை சொல்லிட்டாண்டா. அப்போ சரி என்று இப்போ இந்த 2-3 நாட்களாக இதை மிரக்கிறதான் காப்பாற்றி கொண்டு இருக்கும். மிரக்கறி சாப்பிட்றது நல்லா இருந்தாங்க. இப்போ நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிரக்கறி பிரியாணி செய்தல் அது வந்து இல்லை நாங்கள் ஒரு கணவன் சுச்சுவேஷன் என்ன சொன்னால் நல்ல ஒரு வைப்புக்காக அதை புரிஞ்சு நடந்து போகணும். அப்போ தான் அது நல்லொரு வாழ்க்கைக்கும் அழகு கணவன் மனை உறவுக்கும் அழகு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான வாழ்க்கையோட போகணும். வாழ்க்கையில எப்போவுமே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட்டோட கூடவே எங்களோட வாழ்க்கையை நடத்துவோமா இருந்தால் ஒரு மெக்குமே நிலைமை என்னுடைய உடல்நிலையே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று தினம் அம்மாவோட ஃபோன் கைக்கு அம்மா சரியாக இருமிட்டு அப்போ அம்மா அண்டே தான் அந்த மருந்து எடுக்க போனால் ஓகேம்மா அதை மருந்து எடுத்துனா நல்லா மாறிட்டுன்னு சொல்லியிருந்தா இந்த தொண்டை இருமி சரியான இந்த தொண்டை நோவு நெஞ்சு நோவாக இருக்குன்னு சொல்லியிருக்க. அப்போ அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க எனக்கு காலையிலேயே மருந்து வேண்டி கொடுத்துருக்கா. என்னன்னு சொன்னால் உடல்நிலையை பாதுகாத்து கொள்ளன்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் என்னென்ன உடல்நிலை எப்படியாக இருந்தாலும் சுச்சுவேஷனை புரிஞ்சு கொண்டு தான் நாங்கள் எங்களோட வாழ்க்கையை நடத்துங்க. இதை பார்த்துட்டு ஒரு சில பேர் நீங்கள் என்ன சொல்லுவாங்கக்கா என்ன நீ ஒரே அவிச்சு சாப்பிட்டு கொண்டிருக்காரு எங்களோட நடைமுறை ஏதோ அதை எங்களோட சப்ஸ்கிரைபரோட நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். எங்களுக்கு ஒரு சில உறவுகள் இருந்துச்சுன்னா அந்த உண்மையான உறவுகளோட நாங்களும் பகிர்ந்து கொள்வோம். இப்போ நான் ஒரு 10 நாள் சப்போஸ் சரி 10 நாளும் வேணாம் ஒரு 3 நாள் நான் தொடர்ச்சியாக வீடியோ போடாட்டால ஷேர்வேன் வீடியோ போடல என்ன காணல. இன்னும் ஒரு சில பேர் வந்து நட்களாக கூட என்னுடைய பழைய வீடியோக்களை ஷேர் தெய்வமே உலக மக்கள் காணாமல் தவிக்குது சொன்ன மாதிரியெல்லாம் பண்ணிட்டு வரும். அப்படியா இருக்கும்போது நான் எங்களுடைய நடைமுறை லைஃப்பை தான் நாங்கள் பார்த்துக்கொண்டு போகிறோம். இந்த நம்ம வந்து என்னுடைய காணொலியாக வந்து நாங்கள் இன்றைக்கு எங்களை மதிய சாப்பாடாக என்ன செய்ய போகிறோம் என்பதை தான் அதையும் செய்து போட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே அது வந்து 3 நாட்களுக்கு அப்புறமா வந்து சுபாஷோட பர்த்டேயும் வருது. ஸோ இன்றைக்குமே வந்து இன்றைக்கு மாலை நேரத்தில் சொன்னேன் கிச்சன் பொருட்களும் வந்து அறவே முடிஞ்சுது. இப்போ விளம்பரம் கொண்ட வேண்டி தான்
சமைச்சு கொண்டிருக்கோம். மற்றது இப்போ கொஞ்சம் நாளாக வெளியில் போட்டாலும் இந்த மிரக்கிறது தான் கை விட்டு. அப்போ நான் சொன்னேன் அன்னைக்கு மாலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஷாப்பிங் பண்ணணும், ட்ரெஸ்ஸு எடுக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். ஆள் எல்லாத்தையும் இப்போ இருந்து சைலண்டாக இருக்கிறார். உண்மைக்குமே போய் அதாவது வந்து ஓமன் சொன்னால் போயிட்டு சுவாசக்குமார் இந்த மாலை நேரத்தில் போய் ட்ரெஸ்ஸும் வேண்டிக்கொண்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குரிய கொஞ்சம் பொருட்களும் வேண்டிக்கொண்டு அது ஈவினிங் டைமாக அவங்களுடைய பொழுது அமைய போகுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுபாஷ் கராச்சியில் சுபாஷ் கைலன்னு சொல்லிட்டு கடல் குடலாக அவசரமாக வேலை நடந்து வந்திருக்கு. ஏன்னா வாகனத்தில் எழுதி கொண்டு போய் மாலை நேரம் கொடுக்க வேணும். இப்போ நான்கால் என்னுடைய பணியாக என்ன செய்யறது இருக்கிறத கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி நல்ல ஒரு சத்தானதாக முதல்ல பேக் ருசியாக நம்மளோட கைத்திறமையை பயன்படுத்தி சண்டை இல்லாமல் சமாதானமான ஒரு மதிய சாப்பாடாக செஞ்சு கொடுக்க போகுது. வாழ்க்கையை கசப்பு வெறுப்பு நடத்தாமல் புரிந்துணர்வோடு இருப்பீங்கன்னு சொன்னால் அன்பா பண்பா வாழலாம். ஓகே, அப்போ இன்றைய தினம் வந்து இருக்கிறதெல்லாம் பயன்படுத்தி வாங்குவோம். நான் இன்றைக்கு வந்து மதிய சாப்பாடு என்ன ஒழுங்கு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்குவோம் பார்த்தீங்களா. இப்போ இன்றைக்கும் வந்து இருக்கிற மிளகரையை கொண்டு தான் பயன்படுத்தி செய்யப்படும். இதில் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுக்க இன்றைக்கு என்ன செய்யப்படுதுன்னா புட்டுக்கொத்து, அதாவது மிரக்கரை புட்டுக்கொத்தும் செஞ்சு 3 முட்டையை எடுத்து இன்றைக்கு உண்மைங்க வெளியிலேயே போகாமல் வீட்டில் கிச்சன் இருக்கிற அந்த பொருட்களை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நான் இவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கப்படும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை கேஸுக்கு போய் பார்த்தா 3 முட்டை இருந்துச்சு. அப்போ அதையும் எடுத்து ஞான தக்காளி பழம் இருந்தாடி தக்காளி பழம் முட்டையெல்லாம் போட்டு ஒரு குழம்பும், மற்றது வந்து இருக்கிற மிளகரை கத்திரிக்காய் கேரட்டு உருளைக்கிழங்கு அதோட வெண்டிக்காய் வச்சு அதையும் மடியாக ஃப்ரை பண்ணி போட்டு போடுவோம். அப்போ மிளகரை புட்டு கொத்தும் முட்டை குழம்பும் வச்சு தான் அன்றைக்கி மதிய சாப்பாடு மக்களுக்கு கொடுக்கப்படும். உண்மைக்குமே சத்தான சாப்பாடு தானே பார்த்தீங்களா. இப்போ வந்து எல்லாமே ஒழுங்கு பண்ணிட்டேன். இனிமேல் நான் சமையல் செய்ய வேணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் தூளுப்பும் தீர்ந்து போச்சுது. ஈவினிங் டைம் தான் அது வேண்டணும். எங்களோட ஷாப்பிங்கில் பார்த்தீங்களா அஞ்சு கல்லுப்பு தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து முட்டையை கருங்கோ 3 முட்டையை ஒடிவா கலக்கி போட்டு இதை வந்து முட்டையை வந்து பொரிச்சு எடுத்துட்டு தான் முட்டை கறி வைக்க போகிறேன். இப்போ வந்து பேனில் எண்ணெய் பொரிச்சிட்டு தானே கருங்கோ இதில் தான் இப்போ உருளைக்கிழங்க இந்த சமையலை கவனிச்சுக்க வந்து அப்படி கண்டுட்டு நல்ல வித்தியா போல இப்போ அனுபவம் நல்ல சந்தோஷமா இருக்கு. அவர் வந்து 10:30க்கு படுத்தால் இப்போ நேரம் வந்து 12 மணி. அப்போ இன்றைக்கு தான் கூட நேரமாக நித்திரோட இங்கே வந்தால் தான் இருக்கா. இங்கே வந்து நிறைய நேரமாக நித்திர போடுறோன்னா இங்கே வந்து நல்ல ஒரு அமைதியும் நல்ல காற்றோட்டமாக இருக்கேக்கு தன்னை மறந்து நல்ல நித்திர போடுவேன். இப்போ அவாவுக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்குது. கடற்கரை அங்கே நல்ல கறி எல்லாம் வச்சு தன்னை சமையல் நடக்கிறோம். இதில் நீங்கள் நல்ல நித்திர போடுவேன். உருளைக்கிழங்கு பெரிய பெரிய ஒன்றுண்டா குவியுது. வித்தியாசமாக இருக்கு இன்றைக்கு. முட்டை நல்லா சூப்பராக ரெடியாக வந்துட்டுது. ஓகே, இந்த அடுப்பு ஆஃப் பண்ணி போட்டு வேற எடுத்து பீஸ் பீஸாக கட் பண்ண வேண்டியா. முட்டை குழம்பு நல்லா அதாவது வந்து குழம்பு நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது. இதுக்கு நல்ல முதல் பாலும் விட்டு இறக்குற பருவத்துக்கு முன்னாடி இந்த முட்டை பீஸுகளையும் போடுவேன். இப்போ தம்பி குட்டி என்னையும் வீட்டானாம் குட்டி எலும்பி போடுது. தம்பி குட்டி சரிடனோட யாரோ கோல் எடுப்பேன். அவங்க பெரிய பாட்டை ஃபோன் பண்ணி எடுப்பேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்து முதல் பால் விட்டு நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு. பாருங்க, நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு. இப்போ ஓகே, இந்த முதல் பாலும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து முட்டை பீஸுகளை போட போகிறேன். அப்படியே நல்லொரு திக்கான முட்டை குழம்பு, பொரித்த முட்டை குழம்பு சூப்பராக வரும். மேரண்ணா வந்து நிற்கிறார். அதாவது வந்து என்ன மடுவில் சந்திச்சேன். மேரண்ணா அதாவது 4-5 நாட்களுக்கு முன்னாடி மீன் அனுப்பி விட்டார். இன்னைக்கு மீனோட சேர்ந்து அண்ணா வந்துட்டார்.
மீன் கறியா பெரிய பெரிய பீஸ்கள். பெரிய பெரிய பீஸ். இங்க ரெட்டிப்பேர் ரசின் ஒரு ரெட்டிப்பேர். வா ரசின். ராளை தூக்கி காட்டுங்க. அது ஒண்ணுமே கை. அது காட்டுங்க. உடனே கையெடு. அதான் சரி. நான் சரி. ஒரு ராள வந்தது. ஒன்றுதான் அடுத்து வந்த நான் ராள எடுக்க இது 1300 கிலோ. 1300 கிலோ அண்ட் எத்தனை அடிக்குமா கிலோவுக்கு? 5 6 6 நாள். 6 நாள் என்னண்ணே? அப்போ இந்த பெரிய மீன் தான் இந்த கம்ப்யூட்டர் போடுறது. குழம்பு இன்னைக்கு வைக்கணும். பெரிய பெரிய அது நைட்டுக்கு போய் இப்போ நான் சமையல் முடிஞ்சது. மீன் தரையை பாருங்க மூண்டை. வாவ் இங்க பாருங்க என்ன பெரிய தரையை குண்டையை பாருங்க. அதை பாருங்க. ஐஸ் போட்டு கொண்டு வந்துருக்கேன்னா ஐஸ் கொஞ்சம் போடலாம். இல்லாட்டி விதாய மீன். இப்போ வந்து சுபாஷுக்கு நல்ல ஒரு வேலை வந்து கழுவி கழுவி தான் வைக்கணும். இல்லை அவங்க கழுவி க்ளீன் பண்ணி தான் பாத்தீங்களா? இந்த இருக்க சிலாப்பி மட்டும்தான் என்னன்னா முழுக்க சிலாப்பி. பாத்தீங்களா? இப்போ நாங்கள் மதிய சாப்பாடு எல்லாம் தயாராகிட்டுது. அது வந்து முட்டை குழம்பு முட்டை பொறுமைன்னு சொல்லிட்டு ஆனால் நான் வந்து நல்லா சிலாப்பி மீனெல்லாம் கொண்டு வந்துருக்கேன். பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல மீன். குமாரண்ணா இப்போ வந்து மீன் எங்களுக்கு கழுவியும் தர்றார். பஸ் வந்து கிளிநொச்சியிலேருந்து ஒரு 1.5 மணி. அங்கால வேலை வெல்டிங் வேலை நடக்குது. வேற தெரியுமா உங்களுக்கு? தெரியும். வேற வேற அவரை தெரியும். என்ன தெரியுமா? அவரை தெரியாத ஆட்கள் காட்சி இதை இப்போ இப்படி தலை பூ கிளீன் பண்ண தெரியலையோ? தலை பூவோட தான் ஏன் சாப்பிடும். அன்னைக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கழுவினேன் பூவோட. அப்படி பூவெல்லாம் பிடுங்கி நீங்கள் எப்படி சாப்பிட்டா தான் டேஸ்ட். ஒரு தலையோட என்ன கிடைக்குன்னா தெரியுங்க கையை கேளுங்க. பூ அப்போ அப்படியே போடுவோம். அதே வேணாம். நான் கழுவுறேன். இல்லை கையெடுங்க. நீங்கள் கையெடுங்க. நான் கழுவிடுறேன். அன்றைக்கு தனியே இல்லை அவ்வளோ கழுவினேன். கழுவி கிளீன் பண்ணி பிடிச்சில் வைக்க மழையும் வரவங்களோ நேரம் பெரிய மீன் தானே. இந்த சைஸ் மீன் இன்னைக்கு இந்த மீன் எடுக்க தான் காயம் பார்த்தது வரவே இல்லை. இதோட பெருசிருக்கேன். எங்கே கட்டலாம் விட்டு 15 வேண்டுறது வழியெல்லாம் போய் 15 கிலோ ஒன்றரை கூட வருமா? 400 கிலோ. ஓ அது தம்பி சின்னன்றா. இது வந்து பெருசு அங்கே ஒரு 16 கிலோண்டா இப்படி இருக்கும் நினைக்கிற சைஸு. நாய்க்குட்டி மாதிரி இருக்கு. நாய்க்குட்டியோட ஒவ்வொரு கொண்டு சாப்பிட்டீங்கன்னா சரி வரல. இல்லை டைட்டாக தான் இருக்குங்க. இருக்கு அப்படி அந்த கல் மாதிரி தானே ரெண்டு மாதிரி இருக்கேன். அது அந்த மீன் சின்ன மீன். அப்போ இன்றைக்கு காலையில் எத்தனை மணிக்கு போனீங்க சொல்லுங்க. அவன் குளத்துலேருந்து அந்த கட்டமண்டு குளம் முட்டாய் கொடுக்க போகிறாங்களா? ஆமாம் முட்டாய் கொடுக்கலாம் போகலாம். ரொம்ப 10 மாதம் 17 20 கிட்ட பேர் வரும். நீங்கள் பண்ணுவீங்க. ஓ எல்லாம் எடுத்தா வாகனம் ஒன்று நிற்கும். மீன் ஏற்றுறது இங்கே பரத்துறையில் விற்கலாம் போல. வாகனம் நிற்குது. இந்த ஸ்லாப் இங்கே விற்கும் போல. ஞாபகம். ஓ இந்த சைஸை பண்ணுங்க. இந்த சைஸ் கொண்டு வந்தால் உடனே வாங்குவாங்க. 1000 ரூபாய் விற்காலும் பண்ணிடுவாங்க கிலோ. அம்மானுக்கு வாங்க. நாங்கள் கூலான லெமன் ஜூஸ் நாங்கள் குடிச்சிட்டு அந்த கையோடைய மீன் கழுவுற காசோட சேர்ந்து அது பிரச்சனை இல்லை. நாங்கள் அந்த சோப்போட கழுவுறா நீங்கள் அப்படிங்க நான் கழுவி தரோம். நீங்கள் அப்படி பேச இல்லையா மீனை பார்த்தீங்களோ? சூப்பர். ராவத்தாங்க உடனடியாக நான் இப்போ பொறிச்சு சாப்பிட கொண்டாங்க கொண்டாங்க சிங்கிரால தாங்க க்ளீன் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃப் வந்து கொஞ்சம் முன்னாடி நான் சொன்னேன். நான் வந்து இருக்கிறத கொண்டு நான் சமைச்சிட்டு போகணும். இப்போ இப்படி வகை வகையாக மீனே வந்துட்டேன்னு பார்த்தீங்களா? நான் சூப்பராக நாங்கள் என்னுடைய சமையலில் ஃபினிஷிங் வரும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷான சிலாப்பி மீனும் அப்படியே நல்ல ஒரு சிங்கிராலும் 1 கிலோ என்ன விலைன்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால இன்றைக்கு கொண்டுறேன். உடனடியாக நான் ஒரு பொரியல் பண்ணி சாப்பிட போகிறேன். சிங்கிரால் பொரியல் உப்புத்துல எல்லாம் மட்டும் பதப்படுத்தியாச்சு.
அப்படியே புட்டுக்கத்தோட பொறிச்சு சாப்பிடா சூப்பராக இருக்கும். ஓகே பாருங்க, நல்ல ஒரு சூப்பரான எண்ணெயெல்லாம் படந்து போய் நல்ல சூப்பரான ஒரு முட்டை குழம்பு ரெடி ஆகிட்டு. இன்னைக்கு வந்து இந்த குழம்புக்கு நான் தூள் கொஞ்சம் கம்மியாகவே போட்டேன். நான் இதற்காண்டு சொன்னால் மரக்கறி சேர்வைக்கு வந்து கட்டத்தூள் எல்லாம் போட்டு பிரட்டி வச்சுக்கேன். அது கேரமாக வந்துட்டு பார்க்க கொஞ்சம் கூட போட்டேன் போல இருக்குது நிறையாம. ஸோ இப்போ அதனாடி வந்து குழம்புக்கு தூளை குறைச்சி போட்டிருக்கேன். பார்த்தீங்களா, முட்டையெல்லாம் இவ்வளோ பொறுமி நல்ல ஒரு சூப்பராக வந்திருக்கு குழம்பு. பொரிக்கிறதுக்கு மேலே வையுங்க. இல்லையே பாருங்க, எத்தனை தடவை 5 தடவை வந்துடுறாங்க. 6 இன்னொரு பிளேட் ஒன்று நாங்கள் பொறிக்க தர்றதுக்கு. இல்லை இல்லை காருங்க அடுத்த கூட எவ்வளோ பெரிய பீஸ் 6 பீஸ் பொரிக்க. பார்த்தீங்களா, நாங்கள் இன்னைக்கு மரக்கறி சாப்பாடு தான் சமைச்சாலும், ஆனால் இப்போ டக்குன்னு சடன்லி எல்லாருக்குமா பொறிக்கலாம். நான் சற்று முன்னாடி தான் நான் கிச்சனுக்குள்ள பொருட்கள் வந்து இருந்து போச்சு. அதை இன்னைக்கு வந்து ஷாப்பிங் பண்ணாடு இருந்தாலும் சுவாஸ் வந்து விட அப்படியாவே நிற்கிறார். ஷேரும் எனக்கும் உங்கள் மேலே நிற்கணும் 2 பீஸ் பொறிச்சு தாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ உங்களுக்கு பொறிச்சு தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்றது கத்துறதுங்க களஞ்சியங்களையும் பூரண மரப கொண்டாடு பாருங்க. இவ்வளோ பெரிய நம்மளோட மீனை இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு கொண்டே இருக்கோம். அவ்வளோ பெரிய பீஸ். இன்றைக்கு பிரான்ஸில் இருக்க நந்தினியமாக பார்த்தோன்னே சரியான ஆசை வர போகுது. இவ்வளோ பெரிய பீஸ் வாங்க பார்ப்போம். இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு பிரட்டி வச்சுட்டு பொரிச்சு எடுத்து சாப்பிடுவோம். பொட்டுக்கத்தோட இப்போ நீங்கள் சாப்பிட போறீங்க. சிலாப்பி மீன் பொரியலும் சிங்கிரால் பொரியலும் பார்த்தீங்களா. ஓகே, நான் சிங்கிரால் சாப்பிடுவேன். சுவாசிங்க மேலே வந்து சிலாப்பி மீன் பொரியல். மற்றது வந்து நைட்டுக்கு தான் நாங்கள் சமைக்க போகிறோம். அதுன்னு சொன்னால் இந்த சமையலாம் நல்லா சூப்பரான முறையில் முடிஞ்சுது. இன்றைக்கு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட போகிறோம். நான் கொஞ்சம் நினைக்கிறேன் இந்த சமையல் ஃபினிஷிங்கில் வந்து இப்படி எல்லாம் நடக்குமென்னு சொல்லிட்டு. எப்போவுமே என்னுடைய ஆசை வந்து சமைச்சு எல்லாரும் கண்டு இந்த ஃப்ரெஷ் மீனில் வந்து இப்போ குமார் நான் கொண்டு வந்ததுக்காமையா அவருக்கு நல்ல ஒரு பொரியல் எல்லாம் பண்ணிச்சு அவங்களை கேட்டுக்கொண்டிருக்க. இன்றைக்கு வந்து குமார் நான் போய்க்கே நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்து விடப்போன்னு அதை வந்து பார்த்தோன்னே ஆசைப்பட்டேன். எனக்கு கொஞ்சம் மைண்ட் வைஸ் கேட்டுட்டுது. ஸோ 14 வந்து அவங்க வந்து ஹிந்து அவங்க வீட்டிலே இருக்கிற நல்ல மண்டு சொல்லிட்டாரு. 14 கொடுத்து விடுவாங்க. இப்போ வந்து என்னுடைய சமையல் பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறி புட்டு கொத்து, அப்புறம் மிங்கால வந்து பொரித்த முட்டை குழம்பு, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலாப்பி மீன் பொரியலும் சிங்கிராலும். பார்த்தீங்களா, இன்றைய நம்ம எங்களுடைய மதிய சாப்பாடு தான் இப்போ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுறோம். புட்டு கொத்து முட்டை குழம்பு எல்லாம் ரெடி. இப்போ 2 மீனை கொண்டு போய் 4 பேரும் பயன்படுத்தி சாப்பிடுவோம். சரிதானே? பொரியல் குழம்பு வந்தோடனே சொல்றது பொரியல் முட்டை பொரியல் குழம்பு சாப்பிடுறதானே பொரியல் மீன் சொல்லி. இது செந்தூரனுக்கு தான் புதுசா நினைக்கிறேன். மற்றபடி வெங்காயனுக்கு எங்களுக்கு எல்லாம் அத்துப்படி அழகா பங்குறாரு. அழகா பங்குறாரு. மீன் டேஸ்டா ஒரு காப்பா அதை சொல்ல எப்படி இருக்கு கடல் மீன் தூக்கு
புத்துக்கு நிறைய இருக்கு ஐட்டம்ஸ். அடைவண்டை போட்டு விடலாமா உங்களுக்கு இப்படி சாப்பாடு செய்ய அப்படி இருக்கா? அது வந்து இப்போ திடீர்னு செய்யறது உண்மையாக நல்லா பண்ண வடிவா சமைச்சு சாப்பாடு போக ஆசை. அது கொஞ்சம் நான் நிறைவேற்றி ஒரு நாளைக்கு நான் ஃபேமிலியாக வாங்க வடிவா சாப்பிடல. நல்லா இருக்கும்யா சாப்பாடு, சூப்பராக இருக்குமா. சடன்லியாக செய்யறது அடனே சாப்பாடு. இதை நம்மளுடைய சிலாப்பியே வழியாப்பேன் குழம்பும் இருக்கு, விட்டு சாப்பிடுவோம். அந்த ஃபுட்டுக்கு போய் நம்மளுக்கு குழம்பு இருக்கும். குழம்பு நல்லா இருக்கு. முடிகிற கட்டத்துல தான் வந்தது. நம்மளுக்கு கடை நாளையும் வச்சிருந்தேன் முதல்ல அப்படித்தானே வீட்டில் இல்லை எங்கள் மெல்லாவில் ஒரு ஆளுக்கு எத்தனை பிள்ளைகள் அவருக்கு 10 பேர் என்ன பாலு 8 பேர். அங்கே வெட்டுறது 2 தலை தான் வரும். 8 பேரும் நிற்பாங்க. தலை எனக்கு வேணுமாண்டு, அது சுத்தா தலை எனக்கு வேணும் மாதிரி. அதை தலை எனக்கு துண்டு போனேக்க இல்லை தலை தான் அங்கே முடிஞ்சாங்க சாப்பிடுவோம். என்னோட குலத்தை சொல்ற அப்படியே கடற்கரை கடல்ல போயிட்டு அங்கே மீன் பிடிச்சு போட்ல மீன் எடுத்து போயிட்டு எல்லாம் ஓடி எல்லாம் கொஞ்சம் வேலையெல்லாம் டூரிஸ்டா சுத்துற ஐடியா இருக்குதான். நம்ம அந்த பிளான்களுக்குள்ள சேர்த்து கொள்ளாம நாங்க டெலிகோன் ராஜிருக்கேன் சொல்றேன். அப்ப இது கூட்டு போடும். அப்ப இனி பறந்து பறந்து தான் பாக்குறேன் எல்லாரும். போட்டு பார்க்க போறேன். சின்ன ஏதோ செட்டு பார்க்க போறேன். என்னண்டு பறவை வருது. விருப்பமாக இருக்காது. நீங்க மட்டும் சாப்பிடுறீங்க. மீன் பொரியல காணுனாக்க சாப்பிடணும். மீன் சாப்பாடு குழம்பு விட்டு சாப்பிடுங்க. குழம்பு விட்டு சாப்பிட்டாச்சு. வடி வேலை நான் சாப்பிட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் என்னென்னா நான் இதுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று நாங்கள் கொடுத்துடப்போன்னு சொல்லி. அது நல்ல வேல்யூவான கிஃப்ட்டு. இதோ வரையும் இதில் இது வந்து அண்ணாவுக்கு ஒரு மகள் இருக்கா, அப்போ தங்காவுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் இருக்குது. அதே நேரம் வந்து பாருங்க எப்படி இருக்கு. நான் இப்படி இருந்தது இப்படி ஆயிடுச்சு. வாங்க வாங்க நீங்க வடிவா சொல்லணும். அதே நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். நான் உங்களுக்கு நிறைய வந்து வெத்தில தாம்பலம். இது வந்து வீட்டில் வச்சிருந்தால் ஒரு சீரடி வீட்டுக்கு காணாது. இதுல வந்து வெத்திலை அடிக்கி வெத்திலாடுக்கணும் பார்க்கணும். ஒரு புட்டு பாக்குவடி வந்து நான் 4 பேர் சவையில் இருக்கிறார்கள். வழிபாக சாப்பிட்டு முடிஞ்சு அந்த வெத்திலையை சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க. அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. உங்களுடைய பொழுதுபோக்கும் போகும். சாதாரண இதை சொல்ல கொரோனா டைம்ல இல்லைனாலும் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் பயன்படுத்துறது இல்லை. அனுகூட்டை இருந்தது சரியோ. அப்ப அனுகூட்டை வந்து மேல இருந்தது பாவனை அப்படி இருந்தாரு. அப்ப சரி நான் கொண்டு வந்துடுறாங்க. இது மட்டும் நீங்க அம்மாக்கள் இதுல வந்து ஒரு மூக்கு சட்டி என்று ஒன்று இருக்கு. மூக்கு சட்டி என்று சொன்னால் கண்ணி வைக்கிறது. நிறைவா கொடுக்க காரணம் என்னன்னு சொன்னா அண்ணாமலைக்கு இண்டு அப்ப தட்டுல இருக்கேக்க அதை பார்த்து விதத்தை பார்க்க ஓகே யாருக்குன்னா நல்ல விதத்தை நல்லபடியா பயன்படணும். அது மட்டும் இல்லாம நல்ல அர்த்தம் எல்லாம் சொல்லியிருந்தாரு. வீட்டுக்கு வச்சிருந்தாங்க நல்ல லட்சுமி எல்லாம். அப்ப அதனாடிதான் அன்னைக்கு அந்த இதை வந்து அண்ணா கையளிக்கிறது இருந்தாங்க. மனப்பூர்வமா உங்களுக்கு கையளிக்கிறேன். நான் விருந்ததும் கொண்ட வீட்டுல நல்ல கொஞ்சம் கிளீன் பண்ணி நான் என்ற பித்தளை இருக்க போதாகும். அது புளி போட்டு கொஞ்சம் தேய்ச்சி விட்டுச்சுன்னா எடுப்போம். மிச்சம் நீங்கள் அதற்கு கொண்டு போய் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட போறேன்.
மற்றது நன்றி உங்களுக்கும். என்னது தங்காக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு பஞ்சாபி. இது மீன் கத்தியல் மீன் வியாபாரம் அவர் அன்பளிப்பு இது உங்களுடைய அன்பளிப்பு. பாத்தீங்களா இது கொண்டே கிஃப்ட் இந்த கையால நாங்களும் போகாம இருப்போம். அண்ணாமதியில் கோல் பண்ண உடனே மீன் எல்லாம் கொண்டு வந்து அது மட்டும் இல்லாம ஸ்பெஷலி கிளீன் பண்ணிடலாம். அது வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்குது. எங்களுக்கு ஒரு ஆள் மனசுல பிடிச்சிருந்தா நாங்களும் அதை அண்ணா கூடவே பயணிச்சு நல்லதா செய்வோம். அதான் என்ன காரணம் சொல்லி ஆகணும். நாங்கள் அந்த ஒரு இறப்பு வீட்டுக்கு போய் தான் கனகாலத்துக்கு பிறகு தந்துச்சுன்னா நான் அதுக்கு முதலே நாங்கள் அந்த காலமே பழக்கம். அவர் பெரியார் இருக்க நான் சின்னால இருந்தேன். இந்த வீட்டில இருந்து நாங்கள் இங்கே வரும்போது குமாரண்ணையும் எங்களோட காரில் ஏற்றுக்கின்னு வந்தாங்க. அப்போ அவர் என்ன கருதுனாரா, தனக்கு அந்த மீன் தொழிலுக்கு கொஞ்சம் கையில் பணம் இல்லை, கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தார். அப்போ நான் நிறைய காலம் பார்த்து நான் நினைந்து குளங்களெல்லாம் போய் பார்த்த அப்புறம் அவருக்கு ஒரு பணம் கொடுத்தேன். அதுவும் அவர் என்ன போதாது, என்னது அது போதாது, அதிൻ്റെ கதைகள் சொல்ல வரலாறு. அப்போ அதனாலதான் அவர் அந்த நன்றி விசுவாசத்துக்காக நாங்கள் ஃபோன் பண்ணோன்னே அங்கிருந்து மீனெல்லாம் பற்றி கொண்டு வந்து தந்தவர். இப்போ பார்க்குறாங்க நீங்களாம் அவர் ஃபோன் அடிச்சோன்னு கொண்டு வந்து கொடுக்குறாரு என்னன்னு அப்படித்தான் ஒரு ஆளுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு உதவியோ இல்லாட்டி ஒரு இதாக இருந்தால் நன்றி கடனாக இருப்பாங்க. அதுக்கு அவர் பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறார். என்னண்ணா ரைட் சரி. அப்போ நாங்கள் இப்போ கொண்டு போய் உங்களுக்கு கொடுப்போம். இப்போ கொண்டு வந்ததுக்கு இப்போ பணம் தரத்தானே சரியா? உங்களுடைய தொழில் முயற்சி எனக்கு எப்பயுமே இருக்கணும். அதுதான் எனக்கு தேவை. தொழில் முயற்சி நான் தொழில் செய்து கொண்டே இருக்கணும். உங்களால செய்து நல்லா வாங்கணும்னா அந்த இடையில கிழமைகளுக்கா கோக்கணும் என்ன செய்றீங்கன்னா நான் அதை சொல்லுவேன். இந்த மாதிரி செய்து கொண்டு இருக்கேன். கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க.